ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீட் 2022ஓட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ்க்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து, அதாவது லாஸ்ட் லைவில் வந்து டில் கொஸ்டின் 15 வரைக்கும் பண்ணியிருந்தோம். இப்போ 16லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு சே எனிதிங் இந்த எனிதிங் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சாட் பாக்ஸில். ஹாய் கோபால். ஓகே, ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னாலும் ஜஸ்ட் சொல்லுங்கள் என்கிட்ட. ஆடியோவில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஓகே சரி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கப்பா, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான். 16th கொஸ்டின். Two hollow conducting sphere of radii r1 and r2 they have given. r1 is very greater than r2 and it having equal charges அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஓகே சரி, டூ ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் கொடுத்துட்டான். டூ ஹாலோ கண்டக்டிங்னா this is two hollow conducting. Okay, let it be, this is either r1 and this one is what, நம்மளுக்கு r2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே கரெக்ட் தான், r1 is very greater than r2. so this is r2, இதோட radius r2 and இதோட radius r1. so they are containing how much charges பார்த்தீங்கன்னா equal amount of charges they are carrying. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு இருக்கான். லெட் இட் பி க்யூன்னு எடுத்துக்கலாமா? லெட்ஸ் டேக் த சார்ஜஸ் டு பி க்யூ. க்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு கண்டக்டிங் ஸ்பியரில் எவ்வளோ பொட்டன்ஷியல், வாட் வுட் பி த பொட்டன்ஷியல் வுட் பி என்னன்னு கேட்குறான். ஸோ இட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் ஆன் த ஸ்பியர் வந்து கேட்குறான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பொட்டன்ஷியல் வுட் பீன் ஜஸ்ட் கேட்குறா, வி கேன் டேக் இட் ஆன் த ஸ்பியர். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு லெட் பி v1. ஆன் த ஸ்பியரில் எவ்வளோ இருக்குன்னா kq by r1. ஓகே, ஸோ இதே ரெண்டாவது ஸ்பியருக்கு, அதாவது ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியருக்கு ஹேவிங் சேம் சார்ஜுக்கு kq by r2 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான், பொட்டன்ஷியல் வில் பி டிபெண்ட் ஆன் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஸ்பியர், மோர் ஆன் த பிக் ஸ்பியர், மோர் ஆன் த ஸ்மால் ஸ்பியர்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆன், மோர் ஆன் த ஸ்பியர், ஆன்னு கொடுத்துருக்கும் போது என்ன அர்த்தம், ஸோ இதில் வந்து நீங்கள் r1 கனெக்ட் பண்ணுங்கள். r1 இஸ் வெரி கிரேட்டர் தென் r2 இவன் கொடுத்துருக்க கண்டிஷன் படி. அதாவது இந்த டினாமினேட்டர் வந்து ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நியூமரேட்டர் வந்து ரெண்டு பேருக்குமே சேம், KQ இவருக்கும் KQ. ஸோ டினாமினேட்டர் இஸ் கோயிங் டு டிசைட் விச் ஒன் இஸ் கிரேட்டர் பொட்டன்ஷியலில். ஸோ இங்கே r1 இஸ் வெரி கிரேட்டர் தென்னா v1 வில் பி, ஸோ டினாமினேட்டர் இஸ் மோர் தென் திஸ் ஒன், v1 வில் பி லெஸ். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது r2 வந்து என்னது டினாமினேட்டர் நம்மளுக்கு கம்மி, பிகாஸ் r2 இஸ் லெஸ் தென் வாட், less than r1, r2 is less than r1. ஸோ இப்போ நம்மளுக்கு பொட்டன்ஷியல் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொட்டன்ஷியல் ஆன் பிக் ஸ்பியர் அதிகமாக, பொட்டன்ஷியல் ஆன் இந்த ஸ்பியர் அதிகமானு பார்த்தீங்கன்னா, ஸோ பொட்டன்ஷியல் ஆன் ஸ்மால் ஸ்பியர் வந்து நம்மளுக்கு அதிகம்னு சொல்லலாமா? எஸ், நம்மளுக்கு வந்து v2 இஸ் கிரேட்டர் தென் v1. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, மோர் ஆன் ஸ்மால் ஸ்பியர்.
ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. angular speed of a flywheel, angular speed of a, ஓகே கோபால், ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்களா? எஸ், வெரி குட். ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்குது, பட் கெமிஸ்ட்ரி இஸ் மாடரேட் அப்படின்றீங்க. ஓகே, ரைட்மா. So angular speed of a flywheel moving with a uniform angular acceleration changing from 1200 rpm to 3120, okay, 3120 rpm in 16 seconds. So angular acceleration கேக்குறாங்க என்னன்ட்டு. okay, so let's try to answer. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து ஃப்ளை வீல்ன்றது நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், ஒரு சர்க்குலர் டிஸ்க் மாதிரி. இஃப் யூ டேக் தி சர்க்குலர் டிஸ்கில் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் யூனிஃபார்ம்னு சொல்லிட்டான். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் அப்படின்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட். தட் மீன்ஸ் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், we can use these formulas. ஓகே, சரி. இப்போது இனிஷியலாக எவ்வளோ ஸ்பீட் இருக்குது நம்மளுக்கு, ஆங்குலர் ஸ்பீட் they have given. எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதான், 1200லேருந்து 3120 ஆர்பிஎம்க்கு மாறுது. எவ்வளோ டைமில், 16 செகண்ட்ஸில். ஓகே, ஸோ இனிஷியலாக அட் டைம் t ஈக்குவல் டு 0. ஓகே, எவ்வளோ ஆர்பிஎம் இருக்குது நம்மளுக்கு, அதாவது ஆங்குலர் ஸ்பீடு வந்து, இப்போ ஆங்குலர் ஸ்பீடோட இன்னொரு யூனிட் வந்து ஆர்பிஎம். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆங்குலர் ஸ்பீடு வந்து ஒமேகாவில் டினோட் பண்ணுவாங்க. இதோட ஜென்ரல் யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட். ஆனால் இந்த ரேடியன் பர் செகண்டே ஆர்பிஎம்மால் மென்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா 1 RPM is equal to 2 pi by 60. ஓகே, ரெவல்யூஷன் பர் மினிட். அதாவது 2 பைன்றது ஒரு ஃபுல் ரெவல்யூஷன், பர் மினிட்னா 60 செகண்ட்ஸ். ஸோ இந்த இது கணக்கில் 2 pi by 60 என்ன யூனிட் வரும்னா ரேடியன் பர் செகண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இனிஷியலாக என்ன கொடுத்துருக்கான் நம்மளுக்கு, ஸோ இதை நீங்கள் என்ன எழுதலாம், 1200 RPM we can write it as 2 pi by 60 radian per second. இப்போ அடுத்து அட் டைம், இது வந்து அட் டைம் t equal to 0. அட் டைம் வாட் பார்த்தீங்கன்னா 16 செகண்ட்ஸ்க்கு அப்புறம், தட் இஸ் டைம் t equal to 16 செகண்ட்ஸாக இருக்கும்போது ஒமேகா வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, 3120 இருக்குது. RPM they have given. RPM is nothing but 2 pi by 60 radian per second. okay, so இப்போ alpha is constant. இப்போ alpha கேட்குறான் கரெக்டாக. ஸோ இந்த ஃபார்முலா we can use omega is equal to omega naught plus alpha t. ஸோ omega see initial at time t equal to 0 அப்போ என்னது நம்மளுக்கு, so if we need to substitute 3120 2 pi by 60, this is equal to 1200 2 pi by 60. okay, so this will plus alpha வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். எவ்வளோ டைமில், 16 செகண்ட்ஸில். ஓகே, நீங்கள் என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, this is the angular velocity at time t equal to 0 and this is the angular velocity at time t. இங்கே 16 செகண்ட்ஸ் இல்லையா, ஸோ அப்போ நான் 16 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றாங்கன்னா, you will have 2 pi by 60. இந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, மைனஸ் பண்ணுங்கள், 1920 will be equal to 16 ஆல்ஃபான்னு வரும். ஸோ ஃப்ரம் இயர் ஆல்ஃபா வந்து நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும், இஃப் யூ எவாலுவேட் 4 பைன்னு ப்ரூவ் பண்ணலாம். திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் 4 pi is answer is correct. Option 3. ரைட்டா? சரி, இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். when a light propagates through
when light propagates through material medium of refractive index so of relative permittivity epsilon r and relative permeability mu r, the velocity of light. So இப்போ light வந்து என்ன மீடியமில் ட்ராவல் பண்ணுதான்? Light is traveling through a medium of epsilon r and mu r. Okay, அதாவது relative permittivity and permeability. ஸோ இதை நீங்கள் எப்படி ஸ்பீட் ஆஃப் லைட்டோட கனெக்ட் பண்ணணுன்றது தான் இந்த கொஸ்டினில். நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்தா தெரியும். வின்றது மீடியமில் போகிற லைட்டோட ஸ்பீடு, இது வேக்யூமில் போகிறது. ஸோ இங்கே விக்கு சிக்கான ரிலேஷன் தான் எல்லாத்துலேயும் கேட்குறான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இது திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ சி பை எப்சிலான் ஆர் மியூ ஆர்ன்றது ஸ்டாண்டர்டான ரிசல்ட். ஓகே, உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து v is equal to c by n. இங்கே n வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. n வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். இந்த எக்ஸ்பிரஷன் ஆப்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இங்கே n வந்து என்னென்னு பார்க்கும்போது ஸோ n வந்து நம்மளுக்கு என்ன தான், ரூட் எப்சிலான் ஆர் மியூ ஆர். ஓகேவா, ரைட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். சரி, அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். சியோட இது என்னது நம்மளுக்கு, எப்சிலான் ஆர் மியூ, எப்சிலான் நாட் மியூ நாட், ரைட்டா? ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். So a long solenoid of radius they have given and is having 100 turns per millimeter. If 1 ampere current flows in the solenoid, the magnetic field strength at the center of the solenoid. இது வந்து ரொம்ப டைரக்டான ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம் இது. they have given radius what, radius of the solenoid வந்து 1 millimeter. உடனே நம்ம அதை எதுக்கு மாற்றணும், SI யூனிட்டுக்கு மாற்றிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் எவ்வளோ நம்மளுக்கு, 100 டர்ன்ஸ் பர் 1 millimeter. ஓகே, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, இப்போ அடுத்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதான், கரண்ட் வந்து நம்மளுக்கு 1 ampere இட் இஸ் ஃப்ளோயிங். இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, இந்த சாலினாய்டை இஃப் திஸ் இஸ், லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் சாலினாய்ட், இந்த சாலினாய்டோட மிடில் பார்ட், தட் இஸ் சென்டரில் என்ன ஃபீல்டு இருக்குன்னு கேட்குறான். திஸ் இஸ் அ வெரி டைரக்ட் பேஸ்ட், மியூ நாட் B is equal to mu naught Ni. Okay, so இங்கே ஐன்றது கரண்ட் இன் ஆம்பியரில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இன் ஆம்பியரில் இருக்கணும். என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். அதாவது இங்கே வந்து இது வந்து மீட்டரில் இருக்கணும், இது வந்து என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, ஸோ இங்கே எல் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னும் போது லென்த்து ஷுட் பி இன் SI யூனிட். ஸோ மியூஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 4 pi into 10⁻⁻⁷. கரெக்டாக? ஸோ இப்போ மியூ நாட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வேல்யூ வந்து நம்மளுக்கு எதில் இருக்கணும், SI யூனிட்டில் இருக்கணும். ஸோ SI யூனிட்டில் போட்டிங்கன்னா வாட் வேல்யூ இல்லை, அதை மாற்றி இருக்கணும். ஓகே, ஸோ 10⁻⁻³ will come. ஸோ மீட்டரில் இருக்கணும். ஸோ மேலே கொண்டு போனீங்கன்னா you will have power 5. ஓகே, ஸோ B equal to, calculate பண்ணி பாருங்கள், 4 pi 10⁻⁻⁷ and into 10⁻⁵ into what, கரண்ட்டோட வேல்யூ 1 ampere. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 Tesla. ஓகே, ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட், 3. ஓகே, சரி. அதுக்கப்புறம்
a shell of mass m is at rest initially. So shell வந்து of mass m is initially at rest. It explodes into 3 fragments, அதாவது 3 pieces break ஆகுதுன்றான், having masses in the ratio 2:2:1, அதாவது 3 பீஸாக செத்துருது. If the fragments having equal masses fly off along mutually perpendicular direction with speed v, speed என்றது magnitude of velocity, the speed of the third, the lighter one, okay, கொடுத்துட்டான், the lighter fragment is என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை வந்து this is also very repeated ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ இனிஷியலாக நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. இட் இஸ் தட் நம்ம இந்த பீஸ் வந்து டோட்டல் மாஸ் வந்து எம்னு வச்சுக்கோங்க. ஓகே, this is initially at it is at what, rest. இது அடுத்து என்னவாக போகுது, 3 பீஸாக பிரேக் ஆகி மூவ் பண்ண போகுது. ஓகே, இதில் 2 பீஸோட இது மட்டும்தான் நம்மளுக்கு க்ளூ மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த மாஸ் வந்து எத்தனை மாஸாக பிரேக் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்பி 3 மாசஸாக பிரேக் ஆகுது. இந்த 3 மாசையும் ஆட் பண்ண ஒரு மாஸ் வந்து 3 மாசாக பிரேக் ஆகுது. ஸோ ஃபைனல் மாஸ் என்னது, அடிஷன் ஆஃப் ஆல் த மாசஸ் என்னது, டோட்டல் மாஸ் தானே, கேபிட்டல் எம். ஓகே, ஸோ இப்போ 2 மாசஸ் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் போகுது. ஓகே, இன்னொரு மாஸ் எந்த டைரக்ஷனில் போக போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ இவங்க 2 பேருமே சேம் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக நீங்கள் எந்த டைரக்ஷனாலும் எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து ஸ்பீடு தானே, ஸ்பீட் மாறாது. ஸோ இட்ஸ் அ மேக்னிடியூட், ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த 3ஆவதாக ஒரு பீஸ் வரப்போகுது பாருங்கள். லெட் இட் பி திஸ் இஸ் த பீஸ், நான் சீன் கூப்பிட்றேன், இதை எம்ஏ மாஸ், சாரி எம்சி. இந்த எம்சி மாஸ் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, பட் ஆனால் லெட்ஸ் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த ப்ராப்ளமை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோஸ்லேருந்து நம்மளுக்கு சில டேட்டாஸ் கிடைக்கும். இந்த 3 மாஸோட ரேஷியோ கொடுத்துருக்கான் பாருங்க, 2:2:1. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா we can take ratios. இந்த 2 எடுத்துக்கணும், கம்பேர் பண்ணணும் ஈக்குவல்ட்டுக்கு 2 பக்கம் உள்ள ரேஷியோஸு. தென் வாட் we will have 2/1 வரும். தென் ஃபர்தர் if we write என்ன வரும் நம்மளுக்கு, 2/1 will come. சரி, இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ரேஷியோஸ்லேருந்து 1 will get cancel, சாரி 2 will get cancel, and நம்மளுக்கு என்ன வரும், மாஸ் ஆஃப் ஏ பீஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் பி பீஸ். இப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்து let it be, can I call it as m0ன்னு கூப்பிட்டுக்குவா. ஓகே, ஸோ இவரோட மாஸ் m0, இவரோட மாஸ் m0, அந்த 3ஆவது பீஸு mcனே இருக்கட்டும். இப்போ அவன் என்ன கொடுக்குறான்னு பாருங்கள். அடுத்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த 3ஆவது பீஸ் mc இல்லையா, நம்மளுக்கு ma is equal to m0. ஸோ m0/2ன்னு எழுதலாமா, m0/2ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா. சரி, பட் இதுலேருந்து ஆன்சர் வரலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா we need to do conservation of momentum. இங்கே இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து யாரும் எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல. இட் ஹவ் ஹேப்பன் நேச்சுரலி, தட் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆனதுனால we can say that the initial and the momentum, final momentum of the systemன்றது இந்த மொத்த மாஸ் தான் சிஸ்டம்னு கூப்பிட்றோம். இட் இஸ் கன்சர்வ். ஸோ இனிஷியலாக இந்த கேபிட்டல் எம்மோட மாஸோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை பீஸாக உடஞ்சிது, 3 பீஸாக உடஞ்சிது.
ஃப்ளை ஆச்சு, உடஞ்சது மட்டும் இல்லாமல் இட் இஸ் மூவிங், இட் ஹாவ் டு மூவ், ரைட்டா? இப்போ இனிஷியலாக இந்த வெலாசிட்டி மாஸுக்கு என்ன இருந்துச்சு? 0. ஸோ தென் we can say 0 equal to m1. இப்போ இது வந்து சாரி ஏன்னு போட்டுக்கலாம், ஏ and these two are mc vc vector. Whatever I am doing is a standard procedure, okay? So இந்த மாஸ் ஃபஸ்ட் மாஸோட எம் இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எம்ஏன்னு எடுத்துக்கலாமா? மேலே பாருங்கள், and this one is mb, okay? ஸோ ஏன்னா எதனால் எடுத்துக்கலாம் ஏபின்ட்டு, பிகாஸ் இங்கே ஸ்பீடை பற்றி தான் கேட்க போகிறோம், ஈக்குவல் மாஸஸ். ஸோ எது பர்டிகுலராக கொடுக்கல, ஸோ வி கேன் டேக் எம்ஏ, கீழே உள்ளது எம்ஏ, மேலே உள்ளது எம்பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எம்ஏ எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுது? எம்ஏவோட வெலாசிட்டி இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட், கரெக்டாக? கேன் ஐ ரைட் VA into I கேப்னு எழுதலாமா? மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். பட் இவர் VB எந்த டைரக்ஷனில் போகிறாரு? அதாவது ஸ்பீட் இன்ட்டு டைரக்ஷன், மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். ஸோ VB இன்ட்டு ஜே கேப், ஜே கேப்ன்றது மேலே போகிற டைரக்ஷன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா VA I கேப், அதுக்கப்புறம் MB BB ஜே கேப். இப்போ எனக்கு வந்து என்னென்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா ஸ்பீடு, இந்த வெக்டாரோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறான். This is what the question is. இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து we can find that. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே என்ன கொடுத்துருந்தான்? சேம் ஸ்பீட். அதாவது ரெண்டு பேரும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் போகிறாங்க, பட் வித் சேம் ஸ்பீடு. அப்போ ஸ்பீடுன்னும் போது இங்கே விஏவும் விபியும் தான் நம்மளோட ஸ்பீடு, விஏவும் விபியும் தான் ஸ்பீடு, போத் ஆர் மூவிங் வித் சேம் ஸ்பீடு. ரைட்டா? இப்போ என்ன ஒரு ஆன்சரு? ஸோ ரெண்டு பேருக்குமே சேம் மாஸ் எம்மு, but the direction is different. Minus I capல, I am sorry, this should be minus I cap should come. இங்கே மேலே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும், ஏன்னா இட் இஸ் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன் இல்லையா? ஸோ மைனஸ் ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல we will have a minus. ஸோ mass is constant, velocity VA is constant. ஸோ என்ன எழுதலாம்? So 0 equal to V into I cap mass into V J cap plus MC VC. ஆனால் ஏற்கனவே நம்மளுக்கு என்ன ரிலேஷன் தெரியும்? இவங்களோட மாஸ்லாம் சேம் மாஸ் எம் நாட்டன் தானே போடணும், ரைட்டா? நான் எம் நாட்டன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கடைசியாக எம்சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் ரைட் அண்ட் ரீரைட் பண்ணி எழுதுங்க ஃபைனலாக. ஸோ எம் நாட்டெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ எம் நாட் வி ஐ கேப் மைனஸ் ஜே கேப்னு வரும். நான் இந்த பதிலேருந்து அந்த பக்கம் கொண்டு போனால் எம்சியோட வேல்யூ என்னது? எம் நாட் பை 2. திஸ் இஸ் விசி. எம் நாட் வில் கெட் கேன்சல். ஸோ 2 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 2v ஐ கேப் மைனஸ் ஜே கேப் விசி வெக்டார். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா இவரோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்குமா, ஸ்பீட் கண்டுபிடிச்சிருக்குமா? விசி வெக்டார் வி ஹவ் ஃபவுண்ட், பட் ஆனால் வியோட வேல்யூ ஸ்டில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் விசி வெக்டார். ஸோ இதோட மேக்னிடியூட் என்னன்னு பாருங்கள். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் யூ வில் ஹேவ்? டூ வி வெளில தான் இருக்கும். 2v வெளில இருக்குன்னா லைக் ரூட் பண்ணே ஆகணும். ஸோ ரூட் ஆஃப் இப்படி வரும். ஸோ
So final answer will be what? 2 root 2 v. This is the magnitude of speed, magnitude of velocity, that is speed. Okay, so option, which option is correct? Option 4 is correct. Correct? Okay. So அடுத்த ப்ராப்ளம் போலாம். ரைட், இப்போ என்ன இந்த ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. As the temperature increases, as the temperature, 21 question, as the temperature increases, the electrical resistance என்னன்னு கேட்குறான். Decreases for conductor but increases for semiconductor அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், பட் இட் வில் டிக்ரீஸ் ஃபார் semiconductor. It's a very standard property. So option 4 is correct. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு நல்ல ப்ராப்ளம், சிம்பிள் தான். ஓகே, அண்ட் இட் இஸ் சிம்பிள். ஸோ இட் இஸ் biconvex lens have radius of curvature 20 cm each. ஏன்னா biconvexனா அதுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் will be there, spherical surface, அந்த கர்வ்டு போர்ஷன்ஸ் இருக்கும். அந்த கர்வ்டு போர்ஷன்ஸ்க்கு ரெண்டு இதுக்குமே radius of curvature 20 cm each ன்னு கொடுத்துட்டான். ஸோ வாட் இஸ் அ biconvex lens ஃபர்ஸ்ட்? ஸோ இதுதான் என்னது நம்மளோட biconvex lens. ஓகே, ஸோ ரேடியஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் வந்து என்னவா? ஸோ இந்த இடத்துல this is mu2 and this is mu2 mu1 and this one is mu1. okay, so what is the refractive index ன்னு பார்க்கும்போது 1.5. இது வந்து இதுதான் நம்மளோட கிளாஸ். இல்லை கிளாஸ் நம்ம கொடுக்கல, இதுதான் நம்மளோட லென்ஸு இல்லையா? இந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு என்னது? 1.5. இப்போ பவர் ஆஃப் த லென்ஸ் என்னன்னு கேட்குறான். ஓகே, பவருக்கான பேசிக்கான ரிலேஷன் ஃபார் லென்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா +1/f. திஸ் இஸ் த பவரோட ஃபார்முலா, +1/f. இப்போ இந்த சைடில் உள்ளது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1, இந்த சைடில் இருக்கிறது R2. ஓகே, எஸ் கரெக்ட். இப்போ பாருங்கள், இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா வந்து நம்ம வந்து 1/f, முதல்ல எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தட் இஸ் 1/f. 1/f தெரிஞ்சதுன்னா we can get the answer. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸா? இட்ஸ் a பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், லைட்டு போகிற டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட் வருதுன்னா we should take it as positive. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு mu2/mu1 into 1/r1 minus 1/r2. இப்போ mu1ன்றது நம்ம ஏர் மீடியம்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் கொடுத்துருக்கும் போது இன்னொரு சைடு வந்து கிளாஸு, we can take automatically. ஸோ mu1 வந்து நம்மளுக்கு 1, இங்கே mu2ன்றது 0.5, that is 1.5. ஸோ R1ன்றது என்ன ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ், இந்த ரேடியஸ் that is R1. ஓகே, இந்த ரேடியஸ் வந்து நம்மளுக்கு என்னது? let it be, இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க. this is R2. புரியுதாப்பா? ஸோ இப்போ என்னென்னா, distance should be always measured from the center of the lens. ஓகே, சென்டர்லேருந்து மெஷர் பண்ணணும். தட் இஸ் இந்த பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணணும். இங்கே மார்க் பண்ணுறப்ப இந்த இடத்துல இருந்து. ஸோ லைட்டு போகிற டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட், லைட் வந்து லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் பண்ணுற டைரக்ஷன் பாசிட்டிவ். ஸோ இங்கே R1 வந்து நீங்கள்
நான் டீட்டெயில் தியரிக்குள்ளே போகலை. ஓகே, R1 வந்து நம்மளுக்கு இங்கே பாசிட்டிவ்னு வரும். ஸோ ரெண்டு பேருக்குமே பை கான்வெக்ஸ்னாலே சேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான். ஓகே, ஸோ இது ப்ளஸ் ஆர்னு போட்டுக்கிறேன். R2க்கு வந்து மைனஸ் ஆர்னு நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா சைன்ஸ் ப்ராப்பராக அப்ளை பண்ணால் தான் ஃபோக்கல் லென்த்தோட சைன் ப்ராப்பராக வரும். 1.5 1 by plus r. So what is the final answer? 0.5 into 2 by r னு வரும். Okay, so this is what நம்மளோட focal length. But still 1.5 0.5 ன்றது என்னது 1 by 2 இல்லையா? So it will get cancelled. We will have 1 by r. இந்த 1 by rல நம்மளோட focal பவரோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்? பவரோட ஃபார்முலா is p which is plus 1 by f 1 by r. ஏன்னா 1 by பாசிட்டிவ் தானே, 1 by f is again நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். சைன்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ r is a பாசிட்டிவ் வேல்யூ. அதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? ஸோ 1 by 20 சென்டிமீட்டர் நீங்கள் போடுவீங்க. பட் வாட் யூ ஆக்சுவலி நீட் டு சேஞ்ச் டு மீட்டருக்கு மாற்றணும். ஸோ divided by 20 ன்னு வரும், divided by meter. So the answer will be 5 diopter. Diopter ன்றது 1 by meter, diopter ன்னு சொல்லிட்டு focal length பவரோட ஃபார்முலா, சாரி யூனிட். ஓகே ரைட். இப்போ அடுத்து எனி டவுட்ஸ்? ஆப்ஷன் 4 is correct here. ரைட். இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். பயாட்-சார்பட் லா கிவ்ஸ் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்கான். ஸோ பயாட்-சார்பட் லா கிவ்ஸ் அஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் infinitesimal current element IDL of current into DL ன்றது அந்த length of the conductor, அதான் infinitesimal lengthன்றாங்க, of a current carrying conductor only. ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் காட்டும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுடையது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான்? பயாட்-சார்பட் லா இஸ் அனலாகஸ் டு கூலும்ஸ் லா, இன்வர்ஸ் லா ஆஃப் சார்ஜ் Q வித் அ ஃபார்மர்ன்றது முன்னாடி. இப்போ ரெண்டு பேரை சொல்லியிருக்கானா, பயாட்-சார்பட் லா அண்ட் கூலும்ஸ் லா ரெண்டு பேரை சொல்லிட்டான். வித் அ ஃபார்மர் பீயிங் ரிலேட்டட் அப்படின்னா ஃபார்மர்ன்றது இங்கே யாரை குறிக்கும்? இவர் வந்து ஃபார்மர், இது மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபார்மர், இவர் வந்து லேட்டர். ஓகே, இப்போ வித் அ ஃபார்மர் பீயிங் ரிலேட்டட் டு த ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை ஸ்கேலார் சோர்ஸ் ஐடிஎல், வைல் த லேட்டர் பீயிங் அதாவது லேட்டர் பீயிங் ப்ரொடியூஸ்ட் பை வெக்டார் சோர்ஸ் Q. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்னது, சார்ஜ் வந்து வெக்டாரா ஸ்கேலார் சோர்ஸா? சார்ஜ் இஸ் ஸ்கேலார் சோர்ஸ், இட் டசன்ட் ஹேவ் எனி டைரக்ஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 2ல் இந்த ஃபோர்த் லைனில், தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனில் வெரி பிக் மிஸ்டேக் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங்குன்னு வருதுன்னு பாருங்கள். ஸோ இது ராங்குன்னு கொடுத்துருக்கான், இது ராங், இது ராங். ஸோ ஃபஸ்ட்டு 3 and 4 தான் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதுதான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்புன்னுது. பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தானே? ஸோ பயாட்-சார்பட் லா gives the expression for magnetic field strength of an infinitesimal current element, current carrying conductor only, right? So option 1 is correct and option 2 is wrong. So fourth option is correct. Okay, so அடுத்து ஸ்கொயர் லூப் ஆஃப் சிங்கிள் சைடு. ஸ்கொயர் லூப்னா என்ன அர்த்தம்? லூப் மீன்ஸ் இஸ் அ கம்ப்ளீட், ஆரம்பித்த இடத்துக்கு ஒரு கம்ப்ளீட் லூப் மாதிரி, ஒரு ரிங்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு வளையல் அந்த ரிங் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, ஸ்கொயர் லூப் ஆஃப், பட் திஸ் இஸ் இன் ஸ்கொயர் ஷேப்ட் லூப், சர்க்குலர் லூப் கிடையாது, ஸ்கொயர் லூப் ஆஃப் சைடு 1 meter and radius, resistance 1 ohm is placed in a magnetic field of 0.5 Tesla. If the plane of the loop is perpendicular to the direction of magnetic field,
the magnetic flux through the loop. இதனால் வந்து ரொம்ப எலிமெண்ட்ரி கொஸ்டின் ஆக்சுவலாக இந்த தடவை கேட்டதில். இதுதான் நம்மளோட லூப்புன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இதான் நம்மளோட லூப்பு. இந்த லூப்பில் லூப் மீன்ஸ் as a conducting path. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட பிளேன் கரெக்டாக. ஏபிசிடின்றது நம்மளோட பிளேன், அந்த ஸ்கொயர் லூப்போடது. இப்போ நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா, இப்படி இருக்குது, உள்ளே போய் அப்படியே வெளில வருது. அப்போ தானே பர்பெண்டிகுலர் வரும் பிளேனுக்கும் இதுக்கும் 90 டிகிரி. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்குது. நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குறான்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கேட்குறோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஸோ டாட் ப்ராடக்ட், அதாவது பிஏ காஸ் தீட்டா. இப்போ பின்றது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதோட வேல்யூ என்னது? தே ஹவ் கிவன் 0.5 டெஸ்லா. ஏன்றது ஏரியா ஆஃப் த லூப் அண்ட் காஸ் தீட்டான்னு கொடுத்துட்டான். இதில் வந்து தீட்டா என்னன்னு பார்க்கணும். ஓகே, சரி, என்னென்னா ஏரியா வெக்டார், ஏ வெக்டார்ன்றது என்னது? ஏரியா வெக்டார். திஸ் இஸ் ஏ வெக்டார், அதாவது ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன், ஏ இன்ட்டு ஏ கேப் என் கேப். என் கேப்ன்றது பர்பெண்டிகுலர். ஒரு ஏரியாவுக்கு வெக்டார் அப்படின்னா அந்த ஏரியாவோட பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, தட் இஸ் இந்த பிளேனுக்கு இதுவும் பர்பெண்டிகுலர் தானே. ஸோ இப்போ என்ன விஷயம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டார் ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கனால what is the angle between them? 0. So 5b will be equal to BA, which is what is BA? 0.5 into what is, இங்கே பை போட வேண்டியதில்லை, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து என்னது? சைடு. ஸோ இது ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது? 0.5 வெபர். அதாவது 1 வெபர் இஸ் ஈக்குவல் டு வாட்? டெஸ்லா இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் பிக்கு வந்து டெஸ்லா, ஏக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ரைட், இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். அண்ட் எலக்ட்ரிக் லிஃப்ட் வித் மேக்ஸிமம் லோட் ஆஃப் 2000 kg, அதாவது லிஃப்ட்டு ப்ளஸ் பேசஞ்சர் சேர்த்து 2000 kg இஸ் மூவிங் அப் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். மேலே வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசிங் த மோஷன் இஸ் வாட்? 3000 Newton. The minimum power delivered by the motor to lift in வாட்ஸில் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 1 வாட்ன்றது என்னது? 1 ஜூல் per second. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி ஈக்குவல் டு 1 watts. ரைட்டா? ஸோ இந்த ப்ராப்ளம் இப்படி இமேஜின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட லிஃப்ட்டு. So this is our okay. இப்போ இதில் வந்து ஃபார் பேசஞ்சர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லிஃப்ட் வந்து மேலே வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுதான்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போதான். எப்போ ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும்? ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதுன்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா இது வந்து ஸ்பீடுன்றது கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது மேக்னிடியூட வெலாசிட்டியோட மேக்னிடியூட். ஸோ மேலே பார்த்து போயிட்டுருக்கு. இப்போ இதோட நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த லிஃப்ட் என்னது? நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக 0வாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெலாசிட்டி வில் பி கான்ஸ்டன்ட். ஏன்னா ஆக்சலரேஷன் கரஸ்பாண்டிங்காக 0 ஆகிடும்ல. Because force net is equal to what? Mass of the lift, total mass of the lift into acceleration.
நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா தான் ஆக்சலேஷன் இருக்கக்கூடாது, அப்போ தான் ஸ்பீடு மாறாது. ஓகே, தட் இஸ் ஆல்சோ த வெலாசிட்டி. ரைட். ஸோ லிஃப்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் போகுது, அதே நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் லிஃப்ட் வேறு எந்த பாத்துலையும் போக முடியாது. இட்ஸ் அ vertically அப் அண்ட் டவுன் மோஷன் தான். ஸோ இட் இஸ் நம்மளுக்கு சொல்லணும்னு இல்லை, நம்மளுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் அப்வர்ட் பார்த்து போகுது. இப்போ எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 meters per second. ஸோ இப்போ மேலே பார்த்து போகுது எல்லாம் ரைட். இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த ப்ராப்ளமை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இந்த த்ரெட் இருக்குல்ல, லிஃப்ட் மேலே கட்டியிருக்க த்ரெட்டு வந்து ஒரு புள்ளி வழியாக என்ன ஆயிருக்கலாம், நம்ம ஒரு சிம்பிள் சினாரியோ மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறோம். இது வந்து என்னோட மோட்டார், இந்த மோட்டாரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மோட்டார் என்ன பண்ணுன்னா இட் வில் அப்ளை அ பவர். இந்த லிஃப்ட்டை வந்து மேலே பார்த்து ஒரு ஃபோர்ஸோட புல் பண்ணும். கரெக்டாக? நேச்சுரல் தானே. அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த லிஃப்ட் போடுறேன். ஒன்று வந்து அந்த மோட்டார் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் மேலே பார்த்து அதுதானே புல் பண்ணுது. ஓகே, ஸோ அதே நேரத்தில் வெயிட் வந்து mg ஆக்ட் ஆகும். டோட்டல் மாஸ் இன்ட்டு g. டோட்டல் மாஸ் எவ்வளோ? 2000 kg. அதே நேரத்தில் இவன் இன்னொன்று இது இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா there is some frictional forces been acting அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், மோஷன் எந்த பக்கம் பார்த்து போகுது, மேலே பார்த்து போகுது. ஸோ இட் நீட் டு அப்போசிட். கரெக்டாக இல்லையா? ஸோ இட் நீட் டு அப்போசிட். ஸோ வெலாசிட்டி போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரிக்ஷனல் வில் பி தேர். கரெக்டாக? அதாவது மேலே வந்து அந்த மோட்டர் இழுக்க ட்ரை பண்ணுது, mg இஸ் ஆல்சோ அப்போசிங். அதுக்கப்புறம் தேர் இஸ் ஆல்சோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மெனி ரீசனுக்காக வரலாம், புள்ளியில் வரலாம், எனி சம் ரீசனால் வருது, நம்ம அதுக்கு போக வேண்டாம். ஓகே, ஸோ மேலே உள்ள ஃபோர்ஸஸ் என்னது, ப்ளஸ் எஃப்னு போட்டுக்கிறேன். கீழே உள்ள ஃபோர்ஸஸ் என்னது, கீழே டைரக்ஷனில் பார்த்துருக்குது, மைனஸில் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் y டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு டோட்டல் மாஸ் ஆஃப் த லிஃப்ட் இன்ட்டு ay. இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ காம்பனன்ட்ஸை சம்மேஷன் பண்ணி இட்ஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அலாங் y டைரக்ஷன். ஸோ இங்கே ஆக்சலரேஷனே y டைரக்ஷனில் இல்லை இல்லையா? ஸோ m இன்ட்டு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா 0. ஸோ த applied force of the lift is equal to friction plus mg. சரி, இப்போது இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இப்போ நம்ம பவர் டெலிவர்ட் பை த மோட்டர் கண்டுபிடிக்கணும். மோட்டர் எவ்வளோ பவர் டெலிவர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மோட்டர் கொடுத்த ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கல ஸ்மால் எஃப் இன்ட்டு ப்ளஸ் எம்ஜி இன்ட்டு. ஸோ அதுபடி என்ன பண்ணலாம், ஸோ வாட் இஸ் எஃப்? எஃப் தே ஹவ் கிவன் 3000 நியூட்டன் கால்குலேட் பண்ணியே சொல்லிட்டாங்க. பட் வாட் அபவுட் எம்ஜி? எம் வந்து நம்மளுக்கு 2000 kg into gயோட வேல்யூ gravity, so it will be 20,000. okay, so force applied by the motor என்னது நம்மளுக்கு, ஏன்னா அப்போ தானே அது எவ்வளோ பவர் டெலிவர் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். so what is the answer? 23000 Newton. okay, so this is the force delivered. பட் இந்த ஃபோர்ஸ் டெலிவர் ஆனனால ரிசல்டண்ட்டாக ஏற்பட்ட வெலாசிட்டி என்னது, அதை வச்சு தான் பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட் ஆஃப் dw by dtன்றது தான் பவரோட ஃபார்முலா இல்லையா, ரேட் ஆஃப் ஒர்க் டன், டைம் ரேட் ஆஃப் ஒர்க் டன். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு dy, வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் dy நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஃபோர்ஸு, யார் கொடுத்த ஃபோர்ஸ், இது நம்மளோட மோட்டர் கொடுத்த ஃபோர்ஸ், dy into dt. ஸோ dy by dtன்றது என்னது நம்மளுக்கு வெலாசிட்டி இல்லை, அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷன், மேலே பார்த்து போகக்கூடிய அந்த வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் அவர் திங். ஸோ என்ன வருது நம்மளுக்கு ஆன்சரு, இங்கே வந்து நான் dwன்னு எழுதும்போது f வெக்டார் டாட் dy வெக்டார்னு எழுதுவாங்க. ஓகே, இங்கே நம்மளோட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது,
பவர் கொடுத்த ஃபோர்ஸு, அதாவது மோட்டார் கொடுத்த ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, மேலே பார்த்து இருக்குது. அதே டைரெக்ஷனில் தானே வெலாசிட்டியும் இருக்குது. ஸோ ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் சேம் டைரெக்ஷன் மோட்டரில் பொறுத்த வரைக்கும். அப்போ எஃப் வெக்டார் டாட் டிவி வெக்டார்னு, அதாவது எஃப் டிஒய் காஸ் டீட்டான்னு வந்திருக்கும். இங்கே டீட்டா வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், 0ன்னு எடுத்திருக்கேன். அதனால தான் டேரெக்டாக டிடபிள்யூவில் வந்து டிஎஃப் டிஒய்ன்னு டேரெக்டாக போட முடியுது என்னால். பிகாஸ் காஸ் 0 இஸ் 1 இல்லையா, எஃப் டிஒய் ரைட். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸ் வந்து 23000 இன்னும் வெலாசிட்டி என்னது நம்மளுக்கு 1.5. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வாட் வி கெட் இஸ் 34500 joules per second. Right? So which option should be correct? Option 4 is correct. Right? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ரைட், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டினில், a light ray falls on a glass slab. A light ray falls on a glass slab of refractive index √3 at an angle 60 degree. The angle between the reflected and the refracted ray. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நிறைய டேட்டா தேவைப்படும். அதாவது கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். லெட் திஸ் இஸ் பி அவர் கிளாஸ் சர்ஃபேஸ். இது நம்மளோட கிளாஸ் சர்ஃபேஸ். இது மேலே லைட் ஃபால் ஆகுது. ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வாட், மியூன்றது தான் இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இப்போ அட் அன் ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். இப்போ ரெண்டு கேள்வி இருக்குது. இப்போது கிளாஸ் மேலே வந்து விழுது அப்படின்னா இந்த மீடியம் என்ன மீடியம்னு நம்மளுக்கு தெரியணும். இது வாட்டர் மீடியமா ஏர் மீடியமா நம்மளுக்கு எந்த டேட்டாவுமே கிடையாது. இட் கேன் பி இன் எனி மீடியம் இல்லையா, கிளாஸ் மேலே படுறதுக்கு லைட் வந்து படுறதுக்கு அது மாதிரி எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஸோ வாட் வி கேன் டேக் இஸ் இட் இஸ் ஃப்ரம் ஏர் மீடியம் இல்லை வேக்யூம்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் அவன் சொல்ல விட்டது வந்து ஃபஸ்ட்டு மீடியம் எந்த மீடியம்லேருந்து எந்த மீடியமுக்கு போகுது. கிளாஸில் போய் படுதுன்னு சொல்கிறான், பட் ஏர் மீடியம்லேருந்து வருதா இல்லை வாட்டர் மீடியம்லேருந்து வருதான்னு வி டோன்ட் நோ. ஸோ மீடியமாக அவன் சொல்லியிருக்கணும். ஓகே, அதனால் வி ஆர் கோயிங் டு டேக் அன் அசம்ஷன் தட் வாட் ஏர் மீடியம்னு எடுத்துக்க போகிறோம். ரெண்டாவதாக உள்ள ப்ராப்ளம் என்னென்னா அட் அன் ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான். இப்போது ஒரு லைட் ரே வந்து இந்த இடத்துல படுது அப்படின்னா, லைட் ரே இங்கே வந்து படுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து 60 டிகிரின்றது எந்த ஆங்கிளில் சொல்கிறான், இந்த ஆங்கிளில் சொல்கிறானா 60 டிகிரின்னு, இல்லை இந்த ஆங்கிளில் சொல்கிறானா, ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் இருக்க முடியும். விச் ஆங்கிள் இஸ் ட்ரைங் டு சே. கொஸ்டின் புரியுதா நான் சொன்னது, நான் கேட்குறது? ஸோ தட் இஸ் வாட் த பாயிண்ட் இஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் தியரி படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஸ்டாண்டர்டாகவே நம்ம நார்மலில் தான் ரெஃபரன்ஸாக வச்சு வி வில் டேக் த ஆங்கிள்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், திஸ் இஸ் அவர் ஆங்கிள் 60 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் அவர் ஆங்கிள் 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் ஈஸி தானே, ரிஃப்ளெக்டட் ரேயும் இன்சிடென்ட் ரேயும் சேம் ஆங்கிளில் இருக்கும் 60 16. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆங்கிள் with normal or surface of the with normal or surface அப்படின்றத ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். சர்ஃபேஸ் ஆஃப் கிளாஸான்னு கொடுத்துருக்கணும், அவன் கொடுக்கல. ஸோ டைரெக்டாக நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற அந்த நார்மலுக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் we need to find this angle. ஓகே, இது ஏர் மீடியமாக நான் எடுத்துக்கிட்டேன், இது என்னோட கிளாஸ் மீடியம். ஸோ ரேரர் டு டென்சர் வரும்போது டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக இதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ μ1 தட் இஸ் ஃபஸ்ட் மீடியம் வந்து ஏர் மீடியம், μ1 இன்ட்டு sin i போடணும் இல்லையா. சைன் வந்து 60 டிகிரி, திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட், இதோட மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3. ஸோ √3 இன்ட்டு sin r, திஸ் இஸ் த ஆர். ஸோ உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா sin 60 இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா √3 கேன்சல் ஆகிட்டு ஆரோட வேல்யூ ஃபைனலாக என்ன வரும் உங்களுக்கு 30 டிகிரின்னு வரும். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி.
அதாவது இந்த பார்ட் வந்து 30 டிகிரி, இது 60 டிகிரி, ரைட்? ஸோ ஃபைனலி ஸோ இது வந்து நம்மளுக்கு 30 டிகிரி இது, கரெக்டாக? அப்போது டோட்டலாக இது வந்து எவ்வளோ நம்மளுக்கு, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் 180 டிகிரி, கரெக்டாக? அப்போது இது எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் தான் கேட்குறான், திஸ் ஆங்கிள் கேட்குறான். ஸோ இது எவ்வளோ இருக்கும் ஆக்சுவலி 90 degree it will be. Okay, so option 4 is correct, right? So அடுத்த இதுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ காப்பர் ஒயர் ஆஃப் லென்த் வந்து 10 மீட்டர் அண்ட் ரேடியஸ் தே ஹவ் கிவன், எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்கான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 10 ohm they have given. The current density in the wire for a electric field strength, current density கேட்குறான் for electric field strength. இப்போ ஒரு ஒயரில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கான், ஒரு ஒயரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்ல, கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த ஒயருக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm, இந்த ஒயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ 10 வோல்ட் பர் மீட்டர். ஓகே, சரி, இதில் தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த கரண்ட் டென்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, வாட் இஸ் கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலாப்பா? J equal to I by A. ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயர். ஓகே, இது வந்து காப்பர் ஒயர் ஆஃப் ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டான், அப்போது ஏரியா வந்து πr², ரைட்? சரி, இப்போ வாட் இஸ் கரண்ட் ஐ, நம்மளுக்கு கரண்ட்டை நீங்கள் எப்படி எழுதலாம், ஐயை வந்து V/Rன்னு எழுதலாமா, இன்ட்டு 1/A. ஸோ வாட் இஸ் V நம்மளுக்கு E இன்ட்டு லென்த் ஆஃப் த ஒயர், கரெக்டாக தானேப்பா? ஸோ V is equal to ELன்றது ஜென்ரல் ஃபார்முலா, எங்கள் யூனிஃபார்ம் ஃபீல்டு, இந்த ஒயருக்குள்ளே யூனிஃபார்ம் ஃபீல்டு இருக்கும், அதை வச்சு இந்த ரிலேஷன் சொல்கிறோம். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் ஒயர், இட்ஸ் V. V is equal to EL, Lன்றது லென்த் ஆஃப் திஸ் ஒயர். ஓகே, இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் யூ வில் கெட். ஸோ A வந்து πr², ஸோ Lோட வேல்யூ 10 மீட்டர், Rோட வேல்யூ -2/π, அண்ட் சாரி இது வந்து ரேடியஸ், வெயிட் இது வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க, ரேடியஸ் இது வந்து ஸ்மால் ஆர். ஓகே, this is to be smaller, இது நம்மளோட ஸ்மால் ஆர் ரேடியஸ், ரெசிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் ஓம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ், லென்த்து, எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதுக்கப்புறம் πr², இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் ஆப்ஷன். விச் ஆப்ஷன்? எந்த ஆப்ஷன் வரும்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ரைட், ஸோ ஈயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, வாட் இஸ் ஈயோட வேல்யூ? டென்னு. ஓகே, ஸோ 10, லென்த் என்னது 10, வாட் இஸ் ஓம், ரெசிஸ்டன்ஸ் வந்து 10, பை, ரேடியஸ் என்னது நம்மளுக்கு 10⁻²/√π whole square. So what will be the final answer? 10 will get cancelled. √π வருது, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா π will come, so that will also get cancelled. So 1/√π
10 to the power of -4 ன்னு வருமா? இந்த -4 மேலே கொண்டு போனீங்கன்னா it will be +4. So 10 to the power of 5 will be the answer. So ampere per meter square. So option 1 is correct. Right? சரி, இப்போ அடுத்து 28th question பாருங்க. So 28th question என்ன கேட்குறான்னா, in the given circuit ABC the potential drop across the two PN junctions are equal. அதாவது ஏபிசின்னு சொல்லிட்டு 3 PN junction டயர் உள்ள சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்கான். இதில் எந்த ரெண்டு இதில் வந்து பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். the potential drop across the two PN junctions are equal. எதுலலாம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? this is a PN diode. இது நம்மளுக்கு PN diode. this is also our, but in this case என்ன வரும் நம்மளுக்கு? கரெக்டா? ஸோ இது நம்மளோட PN diode. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்ரி எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். தட்ஸ் வாட் இங்கே இந்த கொஷினில் முக்கியமானது அதுதான். பேட்ரி கனெக்ட் ஆனது வந்து இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த இடத்துல இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த இடத்துல இது பாசிட்டிவ் அண்ட் திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இது பாசிட்டிவ்னா திஸ் டெர்மினல் வில் பி நெகட்டிவ். ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும்போது ப்ளஸ் மைனஸ்ன்னு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ எந்தெந்த இதெல்லாம் வந்து ஃபார்வர்டு, எதெல்லாம் வந்து ரிவர்ஸ்ன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்றது வந்து ஒரே ஒயரில் சேஞ்ச் ஆகுதான்னு கேட்காதீங்க. இட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் வந்து மாறுறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்லி ஒன் சர்க்யூட் ஐ வில் டெல். இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இருக்க பொட்டன்ஷியலோட இந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்க பொட்டன்ஷியலோட இந்த இடத்துல இருக்க பொட்டன்ஷியல் கம்மின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். அதோட பொட்டன்ஷியல் இங்கே கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ தட் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் த சர்க்யூட் வில் பி. ரைட். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எதெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸில் டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல், அதிக பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். ஓகே, அதிக ரெசிஸ்டன்ஸ் வில் பி தேர் எண்ட் ஆஃப் த டே. அதாவது கரண்ட் ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணாது. பட் ஃபார்வர்ட் பயாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டயோட் சேமாக இருக்கும்போது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி கிவிங். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரெசிஸ்டரும் சரி, நார்மலாக ஒரு ரெசிஸ்டர் இருக்குது இல்லையா, அதுக்கும் ஒரு அப்போசிங் கேரக்டர் இருக்குது கரண்ட்டு. தட் இஸ் V is equal to IRன்னு சொல்லி போடுவோம். ஆனால் இந்த ஒரு டயோடுக்கோ எனி ஒரு செமிகண்டக்டருக்குமே என்ன இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். பட் ஆனால் இது வந்து நார்மல் ரெசிஸ்டர் இல்லையா, இந்த நார்மல் ரெசிஸ்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட் வித் கரண்ட் ஃப்ளோ. ஆனால் இங்கே வந்து செமிகண்டக்டர்ஸில் வந்து கரண்ட்டு மாற மாற, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாற மாற ரெசிஸ்டன்ஸ் இஸ் சேஞ்சிங். ஓகே, அதனால தான் நம்ம வந்து ரேஷியோஸ் இப்படி போடுவோம் செமிகண்டக்டருக்கு. திஸ் இஸ் V, இது I அப்படின்னா we will put a like curved ஷேப்பில் போடுவோம். இதே நார்மல் ரெசிஸ்டருக்கு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுவோம். ஓகே, திஸ் அண்ட் ஆல் சம் டேட்டா ஐ லைக் டு ஷேர். சரி, இப்போ என்னென்னா, ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும்போது சேம் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் சேம், வோல்டேஜ் வில் பி ட்ராப் வில் பி த சேம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது எதெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்க்யூட்டும் தேர்டு சர்க்யூட்டும் இது ஃபுல்லாக ஃபார்வர்ட் பயாஸா பாருங்கள். அப்படியே ஃபார்வர்ட் பயாஸ் ஈஸி. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ இந்த இடத்துலலாம் சேம் ட்ராப் வில் பி தேர். ஆனால் இந்த கேஸில் பார்க்கும்போது இந்த சைடில் போகும்போது ஃபார்வர்ட் பயாஸ், ஆப்போசிட்டில் ரிவர்ஸ் பயாஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் ட்ராப்.
நான் ஃபஸ்ட்டு 2 கேஸில் 2 டயாட்ஸ்லையுமே சேம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். ஓகே, அதனால் இங்கே வந்து பொட்டென்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்னால அந்த பர்டிகுலர் பொட்டென்ஷியலுக்கு ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த பிஎன் டயோட் ஆஃபர் பண்ணும். ஸோ அதனால் எவ்ரி திங் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ரைட். இப்போ ஆப்ஷன் A and C is correct. Right, option A and C is correct. சரி, அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. If the initial tension on the stretched string is double, then the ratio of initial and final speed of the transverse wave along the string is. இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்பீடு வேவோட ஸ்பீட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். V is equal to T by mu. கரெக்டா? திஸ் இஸ் அ ஸ்பீட், ட்ரான்ஸ்வர்ஸ் வேவோட ஸ்பீட். இது Tன்றது டென்ஷன், இது வந்து மியூன்றது மாஸ் பர் யூனிட் லென்த், விச் இஸ் த கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங், அந்த மெட்டீரியல் டிபெண்ட். ஓகே, மாஸ் பர் யூனிட் லென்த். சரி, இப்போ இனிஷியலாக ஒரு ஸ்பீடு ஒரு டென்ஷனில் இருந்திருக்கு. தட் இஸ் இனிஷியலாக ஒரு டென்ஷன் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன், டீன்னு கூப்பிட்றேன். ஓகே, இந்த டென்ஷனில் இருக்கும்போது இந்த டென்ஷன் டீயில் இருக்கும்போது வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கு, v1 இருந்திருக்கு. மியூ வந்து சேம். ஆனால் இதே நான் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், மியூ மாறாது. மியூ வந்து மாறாது, இட் இஸ் மெட்டீரியல் டிபெண்ட். டென்ஷனை தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ தூரம், 2 times ஆகிட்டேன், 2t ஆகிட்டேன், பட் மியூ வில் ரிமைன்ஸ் த சேம். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் வேவோட ஸ்பீடு, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவோட ஸ்பீட். இந்த கண்டிஷனில் வாட் ஆன்சர் வி வில் கெட்? நம்மளுக்கு என்ன கேட்குறான், ரேஷியோ ஆஃப் இனிஷியல்ன்றது v1 டிவைட் பை v2, v1 by v2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/√2 கிடைக்கும், which is nothing but option 4 is correct. ரைட்டா? ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது நம்மளுக்கு. ரைட், ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அ தின் யூனிஃபார்ம் டிஸ்க் about an axis passing through its center and normal to the plane to the radius of gyration of a disk about its diameter. So radius of gyration is very simple. Moment of inertia கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களால radius of gyration சொல்லிடலாம். Okay, generally any moment of inertia, it can be any axis, any இதில் this is a moment of inertia about any axis ன்னு வச்சுக்கோங்க. This is related with the radius of gyration as this formula. எந்த ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்கும். அதோட வேல்யூ வந்து I/m பவர் 1/2. ஸோ இதை எப்படி பண்ணுறான்றது பாருங்கள். ஸோ அவன் என்ன சொல்கிறான், ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தின் யூனிஃபார்ம் டிஸ்க் ஆக்சிஸ், அபவுட் விச் ஆக்சிஸ், பாசிங் த்ரூ சென்டர் அண்ட் நார்மல் டு த பிளேன். அப்போ இதுவாக எடுத்துக்கலாமா? ஸோ இதுதான் என்னோடய டிஸ்க் அப்படின்னா, இது என்னோடய டிஸ்க் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ஆக்சிஸ் விச் இஸ் பாசிங் அண்ட் நார்மல் டு த பிளேன். ஸோ இந்த ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? ஐ வில் கால் திஸ் ஒன் அஸ், இந்த ஆக்சிஸ் ஏன்னு கூப்பிடலாம். ஸோ IA is equal to mr²/2. mன்றது மாஸ் ஆஃப் த டிஸ்க். இப்போ இதே டிஸ்கை நான் வந்து நம்மளோட ஸ்க்ரீனோட பிளேனுக்கு வைக்கிறேன். அலாங் த டயாமீட்டர்ன்றது இதான் அதோட ஆக்சிஸ். ஐ வில் கால் திஸ் ஆக்சிஸ் as B. இந்த ஆக்சிஸ்க்கு உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது? IB is equal to mr²/4ன்னு வரும் உங்களுக்கு. இங்கே மறக்க வேண்டாம், this is the radius of the disk, right? ஓகே, ஸோ இப்போ அடுத்து பாருங்கள்.
இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனி இனர்ஷியாவுக்கு மாஸ் இன்ட்டு கேஏ ஸ்கொயர். நான் கேன்னு போட்டிருந்தேன், எம்கே ஸ்கொயர்னு போட்டிருந்தேன், அதுக்கு பதில் கேஏ அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும் உங்களுக்கு, கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுங்கள். தட் இஸ் mkb ஸ்கொயர். ஸோ இது கம்பேர் பண்ணால் கேஏ உங்களுக்கு என்ன வரும், r/√2 வரும். ஓகே, கேபி என்ன வரும், r/2 வரும். ஸோ இவன் என்ன கேட்டிருக்கான், ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் ஆக்சஸ் பாசிங் த்ரூ த நார்மல் அண்ட் சென்டர் டிவைடட் பை ஃபைனலாக என்ன பண்ணும், டிவைடட் பை டயாமீட்டர் வழியாக போகிறது. ஸோ அவன் என்ன கேட்குறான்னா KA/KB என்னன்னு கேட்குறான். KA/KB என்ன ஒரு ஆன்சரு, RR will get cancelled, 2 will come. So answer will be √2/1, which is nothing but KA is to KB will be equal to what, √2 is to 1. So இது என்ன ஆப்ஷன் இதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் will be C, √2 1ன்றது. So option C is correct. So next questions வந்து 31 to 50 பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் போடணுன்னாலும் யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் சேனலில் உள்ள மற்ற வீடியோஸையும் பாருங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் கோபால் வாஸ் தேர் இன் த லைவ், ஐ ஹோப் ஸோ. ஹாய் கோபால், உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த டிஸ்கஷன்? ஐ திங்க் கோபால் இஸ் தேர். கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் கோபால். Okay, we can finish the discussion.